நீங்க சொன்னது போல எனக்கு எதுவுமே ப்ராப்பரா இல்ல. நான் சிபில்ல மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் இருக்குங்க. ஆனாலும் எனக்கு பணம் தேவைப்படுது. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, எமர்ஜென்சிக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. எனக்கு கிரெடிட் கார்டு கிடைக்குமா? அல்லது பர்சனல் லோன் கிடைக்குமா? பர்சனல் லோன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இதெல்லாம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இது போல நிறைய பேருடைய கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. அதாவது நிறைய பேருக்கு பர்சனல் லோன் ஒரு 5 லட்சம் தேவைப்பட்டாலும் சரி, 10 லட்சம் தேவைப்பட்டாலும் சரி, ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருக்கு, இன்னமும் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி, கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஹோம் லோன் வாங்குற ஐடியா இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஒரு பர்சனல் லோன் எனக்கு போயிட்டு இருக்குங்க, அந்த பர்சனல் லோன்ல அதிகமான வட்டி போடுறாங்க, வேற யாராவது எனக்கு கம்மியான வட்டியில லோன் தருவாங்களா, எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது, அப்படி ஒரு ஐடியா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானது. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான பண வாய்ப்புகளை தரக்கூடிய 2 லோன் ஆப்பை தான் பார்க்க போறோம். லெண்டர் பிளாட்ஃபார்ம் என்ற முறையில் இவங்க லோன் தராங்க. அதாவது உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு அதிகப்படியான அமௌண்ட் தரவும், அதிகப்படியான பண வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளையும் நிறைய விதமான பிளாட்ஃபார்ம்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 விதமான லோன் ஆப்பை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டீஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கு ஆல்ரெடி லோன் இருக்கு, எனக்கு பணம் தேவைப்படுது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏற்கனவே பணம் ரொம்ப விதமான எனக்கு ஆல்ரெடி பர்சனல் லோன் போயிட்டு இருக்கு, இப்போ எக்ஸ்ட்ரா பணம் எனக்கு தேவைப்படுது, எனக்கு இருக்கிற கடன்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு கடன் லோன் கிடைக்குமா அப்படி நீங்க கேட்டாலும் சரி, இல்லைங்க எனக்கு எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லோனே கிடைக்கல, எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானது. இந்த வீடியோ நம்ம பார்க்க போற 2 விதமான லோன் ஆப்பும் நிறைய பேருக்கு லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. உங்களுக்கு எது உங்களுக்கு கிடைக்குதோ, எந்த விதமான கிரெடிட் ஸ்கோர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய விதமான ஆஃபர் இவங்க வச்சிருக்காங்க. 50,000 தேவைப்பட்டாலும் சரி, 25 லட்சம் தேவைப்பட்டாலும் சரி, இவங்க லோன் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இவங்க யாரு, இந்த லோன் ஆப்ல லோன் வாங்குறதுக்கான கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு இன்கம் இருந்தால் இது கிடைக்கும், ஏதாவது பிரச்சனையில இருக்கிறீங்களா, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு சிபில்ல மாட்டியிருப்பாங்க, ஏதோ ஒரு பேமெண்ட் விட்டுட்டு இருப்பாங்க, அந்த சிபில் எந்த பேங்க்ல வாங்கினது கூட மறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை அடைக்கிற ஐடியாவில் இருந்தால் கூட இவங்க நிறைய விதமான ஆப்ஷன்ல உங்களுக்கு அந்த அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. பேங்க் பஜார் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க லெண்டர் பிளஸ் பிளாட்ஃபார்மாக செயல்படுறாங்க. ஸோ இவங்க பர்சனல் லோன் தராங்க, ஹோம் லோன் தராங்க, கார் லோன் தராங்க, நிறைய விதமான ஆஃபர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இவங்களுடைய பேங்க் பஜார்ல ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஸ்கோரோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருடைய கிரெடிட் ஸ்கோர் வச்சு அவரோட டீட்டெயிலும் நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா இவரோட கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா பர்சனல் லோன் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்பை நீங்கள் பிளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா இவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் போட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ ஓடிபி வந்து முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் அதை கொடுத்துட்டீங்கன்னா ஹேட் இயர் போட்டு கங்க்ராச்சுலேஷன் யுவர் கிரெடிட் ரிப்போர்ட் இஸ் கிளிக் அவே போட்டு வியூ கிரெடிட் ரிப்போர்ட் அனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குது, நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், மேலா ஃபீமேலா, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய பின்கோடு, அட்ரஸ் பின்கோடு, இப்போ எந்த பிளேஸில் இருக்கிறீங்க, என்ன ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, இதெல்லாம் கேட்குது. இதெல்லாம் நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். நான் பொதுவாக மேலோட்டமாக சொல்கிறேன். பேன் கார்டு நம்பர்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு டைம் எடுத்து அவங்க கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. கிரெடிட் ஸ்கோர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருடைய கிரெடிட் ஸ்கோர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவருக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோர் 755 இருக்குது வச்சுக்கோங்களேன். அவருடைய டீட்டெயில்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு 99.52 எடுத்திருக்காரு. ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் யூட்டிலைஸ் பண்ண அவருடைய கிரெடிட் கார்டு மற்றும் லோனை வச்சு அவங்க கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் காட்டுறாங்க. இப்படி தான் உங்களுக்கும் காட்டுவாங்க. இது போல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா மிஸ்டு பேமெண்ட், அது எத்தனை மிஸ்டு பேமெண்ட் பண்ணிக்கிறீங்க காட்டுது. அப்போ க்ரீனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேமெண்ட் கரெக்டாக பே பண்ணிக்கிறீங்களா அதை காட்டுது. ஸோ மிஸ்டு பேமெண்ட் பெருசாக இல்லை. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. 12 விதமான கிரெடிட் கார்டு கரெக்டாக அந்த பேமெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காரு. பர்சனல் லோனும் ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் காட்டுது. டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் காட்டுறாங்க. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் கார்டு, HDFC பேங்க், கோடாக் பேங்க், HDFC பேங்க், நிறைய விதமான டின்னர் கிளப், அம்மா பிஸ்னஸ்க்கு உண்டான கார்டு, அம்மா ஆக்சிஸ் பேங்க், கோடாக் பேங்க், SBI பேங்க், நிறைய விதமான கிரெடிட் கார்டு ஆஃபர் காட்டுறாங்க. இவருக்கு பெர் ஆனம் 500 இருந்து அதிகபட்சமாக 1500 வரைக்குமே பெர் ஆனம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய கிரெடிட் லிமிட்டு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வச்சு தான் இருக்கும். கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, உங்களுக்கு 50,000 கிடைக்குதோ, உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்குதோ, 3 லட்ச ரூபா கிடைக்குதோ, உங்கள் கிரெடிட் ஸ்கோரை வச்சு தான் கிடைக்கும். இவருக்கு 755ன்றதுனால தாராளமாக 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் கிடைக்க
இவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவருடைய பேன் கார்டு வச்சு அடுத்த ஒரு ஆப்ல ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆஃபர் காட்டுறாங்க. யார் அந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைசா பசார் ஆப். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே இவங்க ஹீரோ பின்காப் 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்றாங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து இவங்க கிரெடிட் கார்டு தருவதாக சொல்றாங்க. ஐசிஐசிஐ பேங்க் வந்து கிரெடிட் கார்டு தருவதாக சொல்றாங்க. இல்லைங்க எனக்கு பர்சனல் லோன் தான் தேவைப்படுது நம்ம டிக் பண்ணோம்னா உங்களுடைய செலக்ட் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க. சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குறாங்க. ஆனுவல் இன்கம் எவ்வளோ உங்களுக்குன்னு கேட்குறாங்க. எந்த பேங்க்ல உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் எந்த பேங்க்ல சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க கேட்குறாங்க. இது வந்து சேலரி பர்சனுக்கு. செல்ஃப் எம்ப்ளாயா போட்டிங்கன்னா உங்களுடைய இன்கம் எங்கே டிரான்சாக்ஷன் ஆகுதோ அந்த பேங்கை நீங்கள் காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ கம்பெனி நேம் கேட்குறாங்க, சிட்டி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ரீசனுக்காக இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுக்கணும். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பே பேக் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு போட்டிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு லோன் இருக்குது, அதெல்லாம் அடைக்கிறதுக்காக இந்த லோன் வாங்குறேன் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டில் இருக்கிறீங்களா, வீட்டு வாடகையில் இருக்கீங்களா, சொந்த வீடாக கேட்குறாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. நான் 10 lakhs கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவருக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 40 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே அவ்வளோ விஷயம் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி லோன் அமௌண்ட் வந்து 40 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவர் கேட்டது வந்து 10 லட்சம். நான் 10 லட்சம் போட்டிருக்கேன் இல்லையா, அது போட்டிருக்காங்க. சின்னதாக மேலே போட்டிருக்காங்க. கீழே அவருக்கு என்னென்ன ஆஃபரில் கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஃபெடரல் பேங்க் வந்து இவருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டி 18.50% கொடுத்துருக்காங்க. சான்ஸ் டு அப்ரூவல் எக்ஸலண்ட்டாக இருக்கான் இவருக்கு. அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹீரோ பின்காப்பும் இவருக்கு வந்து 20% இவங்களுக்கு வட்டி போட்டு லோன் தருவதாக சொல்கிறாங்க. இவருக்கு இந்த எக்ஸலண்ட்டான ஆப்ஷன் இருக்குது, சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. கேரண்டர் ஆஃபர்னு இன்னொன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் 11.75% பெர் ஆனம் வட்டி போடுவதாக உங்களுக்கு லோன் தருவதாக சொல்றாங்க. எவ்வளோ தருவாங்கன்றது நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட் இவங்க வந்து இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்குன்றது காட்டுறாங்க. ஸோ சான்ஸ் டு அப்ரூவ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட், நல்லாவே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புன்னு போட்டிருக்காங்க. SMFG அண்ட் ஒரு ஆப் இருக்கு, அவங்களும் லோன் தருவதாக சொல்றாங்க. 21% பர் ஆனம் போட வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க. எஸ் பேங்கும் 12.49% உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறதா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தேவைப்படுது நம்ம கிளிக் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் உங்களோட KYC டீடைல்ஸ், உங்களுக்கு சேலரி ஸ்லிப், உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போவாங்க. ஸோ நான் மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே பைசா பசாரால இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பர்சனல் லோன். ஆல்ரெடி லோன் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் லோன் கொடுத்தாலும் இதே டீடைல்ஸ் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா அந்த எந்த பேங்க் உங்களுக்கு சூஸபிளாக இருக்கும், எந்த வட்டியில் கம்மியாக இருக்குது, எந்த பேங்க் நம்பகமாக இருக்குது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுறது அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நீங்கள் போவாங்க. இப்போ நான் சொன்ன பேங்க் பசார் பைசா பசாரில் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருந்தால் கிடைக்கும். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் 650 அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே சான்ஸே இல்லைன்னா கிரெடிட் கார்டு வாய்ப்பு இருக்குது. லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வாய்ப்பு இருக்குது. இது வந்து பேங்க் பசாரில் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 700+ அப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக பர்சனல் லோன் கிடைக்கும். 2 பேங்க் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு 2 பேங்க் கிட்ட வருவாங்க. பர்சனல் லோன் ஒரு 3 லட்ச ரூபா அல்லது 4 லட்ச ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா தான் பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவருடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுனால இவருக்கு இவ்வளோ ஆஃபர். ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக பண்ணிட்டு வரணும். ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக லோன் தரலாம், எவ்வளோ வட்டி கம்மியாக தரலான்றது அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். கிரெடிட் ஸ்கோர் வந்து எனக்கு 700+ அப்படி இருக்குன்னா தாராளமாகவே பைசா பசாரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பர்சனல் லோன் கிடைக்கும், கிரெடிட் கார்டு ஆஃபரும் கிடைக்கும். எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னது போல் எனக்கு எதுவுமே ப்ராப்பராக இல்லை, நான் சிபிலில் மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, என்ன பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வழியும் இல்லாத பட்சத்தில் இந்த 2 பேங்க்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதுதான் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு அட்வைசபிள் இல்லை தான், ஆனால் உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுனா தாராளமாக கிரெடிட் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 20,000 30,000 தாராளமாக இவங்க கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. ஒன்ஸ் இந்த 2 விதமான ஆப்லையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா செக் பண்ணும்போதே 10 கால் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இது இருக்குது வாங்கிக்கிறீங்களா, அது இருக்குது வாங்கிக்கிறீங்களா. நான் அப்ளை பண்ணும்போதே செக் பண்ணும்போதே 10 கால் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக கிரெடிட் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் கார்டு நாட் அட்வைசபிள் சொல்றதுக்கான முக்கிய காரணம் அதை கையாளக்கூடிய திறன் இருந்தால் மட்டும் அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற லோன் ஆப்புக்கும் இந்த பேங்க் பசார் பைசா பசார் ஆப்புக்கு என்ன வித்தியாசம்னா இவங்க ஒரு லெண்டிங் பார்ட்னர், ஒரு பிளாட்ஃபார்ம் போல செயல்பட்டு எல்லாரோட ஒரு ப்ரோக்கர் ஆப்பை போல செயல்பட்டு இடைத்தரகர்கள் போல இவங்க செயல்படுறதுனால இவங்களுக்கு சார்ஜஸ் போகும். ஸோ பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் இவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இது நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம்.